வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம 2013 வருட தேர்வு வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 சில அம்சங்களை சேர்த்தது. இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது. கீழ் கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்யவும். ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. ஏ சரி, ஆனால் பி தவறு. ஏ மட்டும் சரியானது, பி மட்டும் சரியானது. ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. அடுத்து, பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் ஜிடிபியின் பிரிவுகளை மேலிருந்து கீழ்நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை சரியானதுன்னு கேட்குறாங்க. முதல் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை. முதல் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை, முதல் நிலைத்துறை. ஆன்சர் டி தான் கரெக்ட். மூன்றாம் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, முதல் நிலைத்துறை. அடுத்து, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்க வெளியீடானது செப்டம்பர் 2013 அன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. நிகர நாட்டு உற்பத்தி NNIயில் சேர்த்து கொள்ளாதது மறைமுக வர்த்தக வரிகள், கம்பெனி வருவாய் வரிகள், தேய்மான செலவு, வீட்டின் சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு. ஸோ NNIயில் சேர்த்து கொள்ளாத நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா வீட்டின் சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு. அடுத்து, முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் காந்திஜி, வினோபா பாவே, ராஜாஜி, முகமது அலி ஜின்னா. ஆன்சர் பி, வினோபா பாவே. கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பர்ட் வெப்ப தலைமையில் நடைபெற்றது? முதலாம் மாநாடு 1885, நான்காம் மாநாடு 1888, 7வது மாநாடு 1891, 10ஆம் மாநாடு 1894. ஆன்சர் டி தான் கரெக்ட்.